என் கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்ளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்ல. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்ல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001135 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் பேரு கிருஷ்ணா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கும். என் கனவு சினிமா. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சாஃப்ட்வேரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். உலக சினிமா எல்லாத்தையும் பார்ப்பேன். அப்போ ஒரு படம் என் லைஃபையே மாற்றிடுச்சுன்னு சொல்லலாம். அது சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். அப்போ தான் சினிமா தான் என் லைஃப்னு முடிவு பண்ணேன். உங்கள் ப்ரொஃபைலை சொல்லுங்கள். பேசிக்கலி நான் பிஇ முடிச்சிருக்கேன் சார். அப்புறம் எப்படி சினிமா? சார், பிஇ படித்தவங்கெல்லாம் பரோட்டா போடுற அளவுக்கு போயிட்டாங்க. நான் டீசெண்டாக சினிமாக்குள்ளே தானே சார் வந்திருக்கேன். சரி, கதையை சொல்ல ஆரம்பிங்க. ஷியோர் சார். இது முழுக்க முழுக்க நைட்டு ட்ரெயினில் நடக்கிற ஒரு ஸ்டோரி சார். வில்லனோட சதியால 2 கம்பார்ட்மெண்ட்டும் தனித்தனியா பிரியுது. ஓஹோ. ஒன்றில் வந்து ஹீரோயின் இருக்கா. இப்போ வந்து ஹீரோயினை பார்த்து சொல்கிறான், ஒரு பொண்ணை பார்த்தா கரண்ட் பாஸ் ஆகணும், அப்படியே அவளுக்காக தோத்து போய் நிற்கணும், அவ தான் எல்லாமேன்னு தோணணும். ஓ, அந்த பொண்ணு நீதானு சொல்லிட்டு இருக்கும்போது கம்பார்ட்மெண்ட் பிரியுது சார். இந்த இடத்துல இன்டர்வல் பிளாக் சார். வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ சார். சரி, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். நான் 4 வருஷமா ப்ரொடியூசர் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கேன். அது வரைக்கும் யூடியூப்ல சேனல் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் தற்சமயம் பிராங்க் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். மச்சான்,
இதை கொஞ்சம் செக் பண்ணுறா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? டு ஐ நோ யூ? இல்லைங்க, இந்த ஊரில் அழகான பொண்ணுங்களெல்லாம் ஃபோட்டோ எடுப்பேன். நீங்கள் வேற ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓகே. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், ஓகே. உங்கள் கண்ணை வச்சு என்ன எங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க? ஃபோட்டோ எடுங்க. ஏங்க, எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். உங்கள் பாய் ஃப்ரெண்டை நினச்சிக்கோங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையே. பரவாயில்லைங்க, என்ன வேணா உங்கள் பாய் ஃப்ரெண்டா. உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியுமா தெரியாதா? என் மூஞ்சியே காணோம் அதுல. இல்லைங்க, உங்கள் ஃபேஸில் வந்து உங்கள் லிப்பு தாங்க ஹைலைட்டாக இருக்கு. அதாங்க இது. சாரிங்க, இது வந்து ஒரு பிராங்க் ஷோ. அங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டு கேமரா வச்சு நின்றுட்டு இருக்கான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி. சாரிங்க. மச்சான், ப்ராங்க் ஷோலாம் பழசாயிடுச்சுடா. வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுமா? ரேண்டம் இன்டர்வியூ, காமன் பீப்புள் இன்டர்வியூன்னு ஏதாவது பண்ணலாமா? அதான் எல்லாரும் பண்ணுறாங்களே. நம்ம வேணா மூவி டிகோட் பண்ணலாமா? அதை மட்டும் யாருமே பண்ணலையா? பண்ணுறாங்க தான். பண்ணுற பாதி பேருக்கு சினிமா தெரியாது, இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. ஆனால் உனக்கு சினிமா நல்லா தெரியும். நாம் சரியாக பண்ணுவோம். ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணால் மட்டும் என்ன எழுப்பு, சரியா? இது நீயே பாரு. சாரி. ஒரு பொண்ணை பார்த்தா கரண்ட் பாஸ் ஆகணும், அப்படியே அவளுக்காக தோத்து போய் நிற்கணும். அவ தான் எல்லாமேன்னு தோணும். That was a beautiful performance by Anjali. என்ன மச்சான், ரொம்ப நேரமா ஒரே பாட்டு கேட்டுட்டு இருக்க? பாட்டு கேட்கல மச்சான், பாட்டு பாடுற பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன். எங்க காட்டு? ம். ஓ, இந்த பாப்பாவா? இன்ஸ்டால 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். அதான் மச்சான் லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னால முடியாது மச்சான். முடிச்சு காட்டிட்டா பெட்டுடா. அஞ்சலியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவள் என்னடானா எனக்கு கண்டுக்கவே இல்லை. ஆனால் நான் விடுற மாதிரி இல்லை. சும்மா அப்படியே பேச்சு கொடுத்து பார்த்தேன். அவள் மதிக்கவே இல்லை. பின்னாடியே வரதெல்லாம் 80s ஸ்டைல்னு சொல்லிட்டா. இவளை வேற விதமாக தான் அப்ரோச் பண்ணணுன்னு டீசெண்டாக ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு கேட்டேன். லவ் கூட பார்த்ததும் வந்துடும், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இல்ல. நம்பிக்கை இருந்தா தான் வரும்னு சொல்லிட்டா. அந்த நம்பிக்கைக்கு நான் எங்க போக? நீங்க பாடுறது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஐஸ் வச்சு பார்த்தேன். அதுக்கு அவ நான் பாடுறது நல்லா இருந்தா என் பேஜை ஃபாலோ பண்ணு. என்ன ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லிட்டா. அகைன் நோ ஸ்கட். சரி,
ப்ரொஃபஷனலாக அப்ரோச் பண்ணலான்னு எங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். டப்பா சேனலுக்குலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா மறுபடியும் அசிங்கப்பட்டேன். இங்க இவ்ளோ இடம் இருக்குல்ல. இருக்கு, ஆனா என் தேவதை எங்கெல்லாம் இருக்கு. ஐயோ, ஏங்க உங்க அப்பா அம்மா ஓவியரா? இல்லையே. இவ்ளோ அழகா வரைஞ்சு வச்சிருக்காங்க உங்களை. சரி, இப்போ என்ன ட்ரை பண்ற? உங்களை தாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி கமிட்டட். ஹேய், இன்னும் எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? 1 year ஆக போகுது. எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? அர்ஜுன், இங்க பாரு, நம்ம அவசரப்பட்டா வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்றது தப்பு இல்ல. இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் வெயிட் பண்றது? உன்னை பத்தியே நிறைய யோசிக்கணும். அப்புறமா பார்க்கலாம். என்னோட ஜோடி புறால ஒன்று காணாம போயிடுச்சு. அதை திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. உங்க போஸ்ட் இப்பதான் பார்த்தேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மிஸ் ஆன புறா திரும்பி வரணும்னா அந்த இன்னொரு புறாவையும் நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. அதோட ஜோடியை அதுவே கொடுத்துருங்க. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுங்க. டேய், அது எப்படிரா ஒரு புறா இன்னொரு புறா எப்படிரா கூட்டு வரும்? அறிவு கெட்டவனே. டேய், ஓரெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஆ. அந்த புறாவால தான் அவனுக்கு கிடைக்க போறா. நீ நடக்கும் பாரு. ஹலோ. கிருஷ்ணா, ஹாய். இப்போதான் என்னோட புறா கிடைச்சது. ரொம்ப தேங்க்யூ. அவ்வளவுதானா? இதுக்காகலாம் லவ்லாம் பண்ண முடியாது. வேணா ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம். இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கப் காஃபில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Cheers. அப்புறம் உங்க பாட்டு கேட்டேன், நல்லா பாடுறீங்க. நீங்க ஓகே சொன்னா யுவன் மியூசிக்ல உங்களை பாட வைக்கிறேன். சும்மா கதை விடாத. ஏங்க, யுவனோட ப்ரோக்ராமர் என் ஃப்ரெண்டுங்க. அப்படியா? உன்னால முடியுமா? கண்டிப்பாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க என் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும். சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்க. நான் கூட பாடணும்னா சென்னைக்கு தான் போகணும்னு நினைச்சேன். என்னங்க, இன்னைக்கு ஃபோன்ல படம் எடுத்துட்டு தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. சேனலுக்கு எப்போ இன்டர்வியூ தரீங்க? ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே. ஹாய் அஞ்சலி. ஹாய். கை கொடுங்க. ஹாய். எப்படி இவ்வளோ சீக்கிரமா இன்ஸ்டாகிராம்ல இவ்வளோ ஃபாலோவர்ஸ்? லாக்ஸ் கணக்குல? ஒரு பாட்டு தான் என் வாழ்க்கையை மாத்துச்சு. ஓகே. ஜானி படத்துல வர என் வானிலே ஒரே வெண்ணிலா, அந்த பாட்டு என் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல பாடணும். ஓகே. அதான் என் பாப்புலாரிட்டிக்கு காரணம். ஸோ என் பேஷனை ப்ரொஃபஷனா மாத்திக்கிட்டேன். ரியலி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ. ஓகே, எங்க சேனலுக்கு வர எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்து பழக்கம். ஸோ உங்களுக்கான கிஃப்ட்டை பார்க்கலாமா? கேமராமேன், உங்களுக்கான கிஃப்ட். தேங்க்யூ. வாவ், சோ நைஸ். போட்டுக்கோங்க. எப்படி இருக்கு? அது செல்ஃபி எடுத்து பார்த்துருவோமா? Sure. கொஞ்சம் கீழே இருக்குங்க.
மார்னிங். குட் மார்னிங். காலையில இருந்து 4 மெசேஜ், 10 ஃபோன் கால், எதுவுமே எடுக்கலையே. ஏன்? எதுக்கு அத்தனை கால் பண்ற? போனை கட் பண்ண முடியுது, அட்டன் பண்ண முடியாதா? குட் மார்னிங் சொல்றதுக்கு, ஹேவ் அ நைஸ் டே சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன். ஹாவ் அ நைஸ் டேவா? நைஸ் டேவா இருக்க விடுறியா நீ? சரி பேபி, இன்ஸ்டா போஸ்ட்ல யாரு கூட செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணிருக்கியே? இன்டர்வியூ போயிருந்தேன், ஃபார்முலா ஒரு செல்ஃபி, அவ்வளோதான். ஃபார்முலா செல்ஃபி வித் ட்ரீம் கேர்ள்னு போட்டிருக்கா. இது ஃபார்முலா? அவன் போட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, அவன் நம்பர் கொடு. அவனை நான் கேட்கிறேன், ஏண்டா பொறுக்கி நாயே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இன்னொருத்த ஆள் பக்கத்துல நின்று இந்த மாதிரி போட்டோ போட்டிருக்கியே அப்படின்னு நான் அவனை கேட்கிறேன். நானே சொல்றேன், விடு. ஏன் நான் பேசக்கூடாதா? அப்படின்னா ரகசியம் உங்க 2 பேருக்குள்ள? ஐயோ, என்ன இப்படி டார்ச்சர் பண்ணாத. யாரு நான் டார்ச்சர் பண்றேனா? நீ தான் டார்ச்சர் பண்ற. எப்ப பார்த்தாலும் சண்டை, அழுக, போய். கொஞ்சமாச்சும் நிம்மதியா போனை பார்க்கலான்னு பார்த்தா இதுல நீ ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருக்க. மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுமா ஆவாதா? சொல்றி. ஏய் சி சொல்லு. சி. என்னடி ஒருத்தன் கூட ஜாகிங் போற, இன்னொருத்தன் கூட போன்ல பேசுற, உன் கதையே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவன் டாக்ஸிசிட்டியை விட அவன் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஓ, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? எதுக்கு முடியணும், அது பாட்டுக்கு போகுது. நீ நிறைய படம் பாப்பியா? எஸ், ஆப்வியஸ்லி. அதான். ஏன், என்னாச்சு? அதான் நான் கமிட்டட்னு சொல்லியும் வெயிட் பண்றேன்னு இம்ப்ராக்டிக்கலா பேசிட்டு இருக்கியே. இதை நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியா? எப்படி புரிஞ்சுக்கிட்டியா? ஒரு நொடி மனுஷனோட உணர்வு மாறும், முடிவு மாறும். இந்த காதல், காமம் எல்லாமே ஒரு நொடி தான். ஆனா நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுறோங்கிறதுக்கு தான் மிச்ச வாழ்க்கையே தேவைப்படுது. 1 minute. ஹலோ. ஏய், என்னம்மா? அர்ஜுன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியாடி? நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தாம்மா சொல்லுவேன். ஏன் அவன் என்ன சந்தேகப்படுறான்? என்ன விட்டுருங்க. பின்ன நீ கண்ட பொறுக்கியோட சுத்திட்டு இருந்தாக்க சந்தோஷப்படுவாங்களா? எதா இருந்தாலும் அர்ஜுனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அடக்க ஒடுக்கமா சொல்றதை கேளு. தெரியும். வெய்மா போன. எட்டி போனோடு இப்ப எவன் கூட பொறுக்கிட்டு இருக்கானே தெரியல. ஹலோ. நான் எத்தனை தடவை சொல்றது நம்ம விஷயத்தை பத்தி வீட்ல பேசாதன்னு? நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி தானே நான் பேசினேன். ஃபோன் பண்ண நீ எடுக்க மாட்டேன். அங்க நீ யார் கூட இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு நாங்க யோசிக்கணுமா? ஷட் அப் அர்ஜுன். அம்மா அப்பா முடிவு பண்ற விஷயமா இது? நீயும் நானும் முடிவெடுக்கிற விஷயம். நீ முடிவு பண்ணிட்ட, நான் முடிவு பண்ண வேணாமா? நீ அவனை முடிவு பண்ணுவ, நான் மூடிட்டு போணுமா? சொல்றேன். ஏன் இப்படி டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ற? டேய், அப்படிதான் பேசுவேன். உன் கூட எல்லாம் என் லைஃபை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அத நான் சொல்லணும். 4 years லவ்டா. நீயும் இப்ப மாறுவ அப்ப மாறுவேன்னு பார்த்தா நீ மாற மாதிரியே தெரியல. பார்த்து பேசு அஞ்சலி. இப்ப சொல்றேன் கேளு. இனிமே உன் லைஃப்ல நான் இல்ல. நான் பேசுற கடைசி கால் இதான். ஒரு வரி கவிதை. அஞ்சலி.
ஒரு வரி கவிதை அஞ்சலி. மச்சான் எங்க பாரு, கவிதைக்கும் கவிஞனுக்கும் நன்றின்னு ரிப்ளை வேற பண்ணிருக்கா மச்சான். ரிப்ளை பண்ணிருக்கா. டேய் மச்சான், கவிஞனுக்கான மூஞ்சே உன்கிட்ட இல்லையாடா? கவிஞனாக்கினாள் என்னை. நீ சிரித்தால் இசையறிந்தேன், நீ நடந்தால் திசையறிந்தேன். தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. நேரில் உன்னையே பார்த்த பின்புதான் நம்பிவிட்டேன், மறுக்கவில்லை. ஏய், ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லு. கண்ணே புன்னால் என்னை கண்டேன், கண்கள் மூடி காதல் கொண்டேன். காதல் தவிர உன்னிடம் சொல்ல எதுவும் இல்லை. செம்மடா, சூப்பரா இருக்கு. ஏய், அந்த கடைசி 2 லைன் மட்டும் திருப்பி சொல்ல. காதில் கேட்ட வேதம் நீயே, தெய்வம் தந்த தீபம் நீயே. நீ இல்லாமல் கண்ணீருக்குள் மூழ்கி போ. தண்ணிய குடி, தண்ணிய குடி. அப்புறம் சொல்லு பேபி. திரளே கனவாய் என்னில் வந்தாய், பேரழகே ஏதோ செய்கின்றாய். மின்னலென மோதுகின்றாய், கண்ணீரண்டில் பேசுகின்றாய். எந்த உயிர் வாசலில் பொழிந்தாய் மழையாய். திரளே கனவாய் என்னில் வந்தாய், பேரழகே ஏதோ செய்கின்றாய். மறையா நிலவே என் வானம் உனது, முடியா கனவே உருகும் நிலவே. பிரியா நிழலே உன் போல அழகே, குறையா நினைவே உயிரின் உயிரே. அதில் மாறாமல் நீ, உறங்காமல் நானும் தலை கோதவானி. கதவில்லா இதயத்தின் அறை முழுதும் நிறைந்தாய் நீ. அடியந்தன் உலகத்தில் பகலிரவாய் கலந்தாய். கொஞ்சம் கனவெல்லாம் நீ துளியாய் அசைந்தாய். காதலாழி காதலாழி இன்னும் என்ன செய்வாயோ? மறையா நிலவே என் வானம். ஆகாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும், அன்பே உன் பெயரை சிந்தித்தால். தீக்குச்சி இல்லாமல் தீ மூட்டக்கூடும், அன்பே நம் கண்கள் சந்தித்தால். நீ சிரித்தால். எப்படிடா இப்படிலாம் கவிதை சொல்ற? எப்படா உன் ஆள் இந்த பாட்டுக்கு வருவானதா இருந்தேன். எப்ப பார்த்தாலும் பழைய பாட்டையே கவிதையா சொல்லிக்கிட்டு. இந்த கேளு கேளு. ஆகாரம் இல்லாமல் அன்பே உன் பேரை சிந்தித்தார். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. சொல்றேன்ல கேளு. அஞ்சலி, அது என்னோட கவிதைன்னு நான் எப்பயாவது சொன்னேனா? அது மட்டும் இல்லாம நீ ஒரு சிங்கர், நீ ஈஸியா கண்டுபிடிச்சிட மாட்ட. நீ எல்லாம் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், விட்டுரு.
person you have called has not replied. Please try again later. The number you have dialed is currently busy. Please try again later. நீங்கள் அழைத்த எண் ஹலோ. என்ன சார் ரொம்ப பிஸி போல. ஆளே காணோம். போன் எல்லாம் வேற கட் பண்றீங்களே. ஹலோ மிஸ் அஞ்சலி, நான் உங்களை கட் பண்ணிட்டேன் லைஃப்ல இருந்து. இனிமே உங்க லைஃப்ல குறுக்க வர மாட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்க லவரும் இல்ல கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது. திடீர்னு உங்களுக்கு எப்படி இந்த அறிவு வந்துச்சு? உங்களுக்காக பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்றதை விட எனக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ண ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஐயோ ச்சே, ஈவினிங் நான் கூட சிம்ஸ் பார்க் போறேனே, மீட் பண்றது கஷ்டம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அவளுக்கு என்ன வாங்கி தரணும்? செருப்பு வாங்கி கொடு. ஆஹா, என்ன ஒரு அழகான செருப்பு. நல்ல ரசனையா தான் வாங்கி. என்னடி இது? போ செருப்பு எடுத்து வெளிய விட்டு வா. என் லவ்வர் வாங்கி கொடுத்தாண்டி. 4000 ரூபாயாம். ஸ்கெச்சஸ் பிராண்ட். அப்ப எடுத்து உன் தலையில மாட்டிக்கோ. நான் அதையும் கேட்டனே. எதுக்குடா செருப்பு இவ்ளோ காஸ்ட்லியா வாங்குற? ஒரு சின்ன கிளிப் வாங்கி கொடு போதும்னு சொன்னேன். ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு லூஸ் ஐடியா கொடுத்தான். அப்ப கழட்டி கொடு. ஒன்னையும் அடிக்கிற, அவனையும் சேர்த்து அடிக்கிற. வராமேல பொங்குது. எங்கடி போற? என் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளில போறேன். எனக்கு தெரியாம இப்படி. ஃபர்ஸ்ட் நீ கமிட்டடா இருந்த, அப்ப நான் சிங்கிளா இருந்தேன். இப்ப நீ சிங்கிளா இருக்க, அத நான் கமிட் ஆயிட்டேன். பா, அவன் ஹார்ன் அடிக்கிறது உன்னை இரிட்டேட் பண்றதுக்கு இல்ல, என்ன பிக்கப் பண்றதுக்கு. பட்டா பை. ஹலோ, சொல்லு கிருஷ்ணா. இப்பதானடா இறக்கி விட்டுட்டு போனேன், அதுக்குள்ள என்ன கால்? உன்கிட்ட பேசாம இருக்க முடியலையே. எக்ஸ் கிட்ட கூட நீ இப்படிலாம் பேசினது இல்லையேடா. என்ன என்கிட்ட மட்டும்? சிச்சி, அதெல்லாம் ஒரு குரலா? உன் வாய்ஸ் தான் இசை மாதிரி இதமா இருக்கு. அவளுக்கு சிரிக்கவே தெரியாது. உன் சிரிப்பு தான் உலகத்திலேயே சிறந்த சிரிப்பு. ஒரு கவிதை சொல்லவா? சொல்லு. ஒரு வரி கவிதை. இந்திரா. ஐயோ, என் போன். ஷிட். ஸ்பீக்கர்ல போடு. உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா? சொல் அன்பே, சொல். சொல்லு. அப்புறம் சொல்றேன்டா. உன் படுக்கை அறையில் நான் தலையா தலையணையா? இதையும் அப்புறம் சொல்றேன்டா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்கிட்ட வேற போன் வாங்க காசு இல்லடி. தலையணையா? சொல்லு சொல்லு சொல்லு. உன்ன எங்க போயிட்டு வர? பாய் ஃப்ரெண்ட் கூட ஷாப்பிங். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தானே. ஓ, சான்ஸே இல்ல. லூசாடி நீ. உன் முன்னாடி தானே உட்கார்ந்திருக்க அவமானப்பட்டு. இன்னுமா உனக்கு புரியல? நீ அவனை லவ் பண்ற மாதிரியா இருந்தா உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. நான் பண்ணுவேன். நீ பண்ணுவ. நீ கிளம்ப, வீட்டை விட்டு வெளியே போய் பண்ணு போ. ஹலோ, சாரி கொடுத்த கிருஷ்ண ரூம் கொடுக்காமலா போயிருவான்? போடி. ஏய், இங்க ஏன்டா கூட்டி வந்த? ஏன், இந்த பிளேஸ் நல்லா தானே இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏய், அவன் வந்துட்டாடா, நான் சொன்னேன்ல. யார் வந்தா என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். இவ்வளவு அழகான மென்மையான கையை என் வாழ்நாள்ல தொட்டதே இல்லை தெரியுமா? இவ்வளவு நாளா உன்னை மிஸ் பண்ணிட்டேனே. சாரி. நான் பண்ண தப்புக்கு நீ ஏன் சாரி சொல்லணும்? நான் சாரி சொல்லல. சாரி, நான் சொன்னேன். இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நான் ஏற்கனவே இங்க பர்சனலா தான் பேசிட்டு இருக்கேன். நீ வந்த விஷயத்த சொல்லு. என்ன பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்னு சொன்னேன். நமக்குள்ள பேச என்ன இருக்கு? நான் வேணா போயிடவா? பேபி, நீ போக கூடாது இப்போ. சரி, ஃப்ரெண்டா கேக்குறேன்.
என் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாமே என் இந்து தான். ஏய் போடி. பேபி என்ன இவன் என்ன போ சொல்லிட்டு இருக்கா? மேடம் யாரோட பர்சனலாக பேசிட்டு இருக்கேன், நீங்கள் உடனே கிளம்புங்க. என்னாலாம் போக முடியாது, வேணா அவளை போக சொல்லு. ஏண்டா சும்மா இருக்கிற பொண்ணு பின்னாடி சுத்தி மனசை மாத்திட்டு இப்ப வந்து இந்த போண்டா கூட சுத்திட்டு இருக்க? போண்டா மேடம் நீங்க தானே லவ் பண்ணல? இப்ப பண்றேன். நீ சொன்னோனே அக்செப்ட் பண்ண முடியுமா? படம் பண்ணணும்னு சுத்திட்டு இருக்கியே, கதை என்ன வச்சிருக்க? இருக்கு. வெண்ணிற இரவுகள், உலகத்தையே சிலிர்க்க வச்ச காதல் கதை. இதுக்கு தான் இப்போ ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு இருக்கேன். இந்த கதை தான் எனக்கு படமா பண்ணணும்னு ஆசை. இதுதான் உலகத்தோட முதல் ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி. காதலனுக்காக காத்துக்கிட்டு இருக்க பொண்ண ஹீரோ சந்திப்பான். 2 பேரும் நட்பா பேசுவாங்க. நட்பு காதலாகுது. காதலன் திரும்பி வரமாட்டான்னு நினைச்சு லவ் பண்ண போகும்போது காதலன் வந்துடுறான். இப்போ அவ என்ன முடிவு பண்ணுவா? இதுதான் கிளைமேக்ஸ். ப்ரோ நீங்க என்ன ப்ரோ பண்றீங்க? வாங்க ப்ரோ, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ப்ரோ நீங்க அந்த யூடியூபர் மகேஷ் தானே? ஆமா, உங்களுக்கு என்ன தெரியுமா? ப்ரோ கை கொடுங்க ப்ரோ, நான் ஒரு பெரிய ஃபேன். அந்த 26 சப்ஸ்கிரைபர் நான் தான் ப்ரோ. ஓ நீங்க தானா அது? ப்ரோ நான் தான் ப்ரோ. ப்ரோ இங்க என்ன ப்ரோ பண்றீங்க? வாங்க நான் டிராப் பண்றேன். இல்ல ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன் ப்ரோ. ஏறுங்க ப்ரோ, பேசினே பரவாயில்ல ப்ரோ, நான் ஆட்டோலயே போறேன். இல்ல வேணாம் ப்ரோ, பேசினே போலாம். சரி இவ்வளவு கெஞ்சி கேக்குறீங்க, வரேன். உட்காரு போய் அடிக்கிற வேலைக்கு தொப்பி மூஞ்சிக்கு. ஆமா ஏன் இப்பெல்லாம் நீங்க வீடியோவே எடுத்து போடுறது இல்ல? என்ன ப்ரோ, பொழப்ப விட்டுட்டு பொண்ணு பின்னாடி சுத்தினா உருப்படுமா? அதான் வீடியோ போட முடியல, சேனலே க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன் ப்ரோ. ஐயோ அப்ப உங்க நிலைமை, நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அந்த கொடுமையா நீங்க கேக்குறீங்க ப்ரோ? கேமரா, லேப்டாப்பு, எடிட்டிங்கு எல்லாம் எந்த ப்ரோ, வாய் மட்டும்தான் வந்து ப்ரோ. அதான் அவங்க அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்காங்க. ஆமா நீங்க வீடியோ பேசி போடக்கூடாது? எனக்கு கண்டென்ட்லாம் எதுவும் பெருசா யோசிக்க வராது ப்ரோ. ப்ரோ கண்டென்ட் தானே ப்ரோ, கண்டென்ட் நான் தரேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? போடுங்க, லைக்ஸ் வியூஸ் ஷேர்ஸ்ல எங்கேயோ பிச்சுக்கிட்டு போய்டும். எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம காசை கொடுத்து அவ காதல பிரிக்கணுமா? அதாவது என்ன மேட்டர்னா, ஏன் ஆளு அவளோட ஜாலியா இருக்கா, அதை எப்படி விடுறது? வயிறு மட்டும் இல்ல எல்லாமே எரியுது, என்ன பண்றது? அதான் நம்ம சார்பில் ஏதா கொடுக்கணும்ல. சரி ஓகேடா, நம்மளால முடிஞ்சதை கொடுத்துட வேண்டியதுதான். என்ன? ஓகேடா. சூப்பர் ரொமான்ஸ். அஞ்சலி தனிமையில் அழைக்கவும் 9840285777. பிரதர் வீடியோ கீழே வச்சிடுங்க பிரதர், சரியா தெரியல. நீங்க மூட்ல கத்துறது கூட எனக்கு பாட்டா தான் கேக்குது. புரியல என்ன? அசிங்கமா கமெண்ட் பண்ணணும், புரியுதா? ஓகே மச்சி. படிச்சா அப்படியே செத்துறணும்னு தோணணும், ஓகேவா? ஓகே மச்சி. இங்க பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு. என்னடி இது? இதுக்குதான் கண்டவன் கூட சுத்தாதன்னு சொன்னா கேக்குறியா? கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துறானுங்க.
நல்ல வேளை நான் தப்பிச்சேன். ஃபுல் வீடியோ எப்போ வரும்? வந்தா லிங்க் செட் பண்ணுங்க. வீடியோ செம்ம ஆசம். இன்னும் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். வீடியோ செம்மையாக இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய எப்போ கிடைக்கும்? ஃபுல் வீடியோ எப்போ கிடைக்கும்? வி ஆர் வெயிட்டிங். அஞ்சலி ப்ளீஸ். அஞ்சலி 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 விடு. இதுல என்னோட மிஸ்டேக் எதுவுமே இல்ல அஞ்சலி. இது பாரு, எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். இனிமே எனக்கு ஃபோன் டெக்ஸ்ட் எதுவும் பண்ணாத. அஞ்சலி ப்ளீஸ், ஜஸ்ட் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என் பேரை சொல்லாத, இங்க இருந்து போயிடு. என் பக்கத்துல இருக்க நியாயத்தையாவது கொஞ்சம் சொல்ல விடு அஞ்சலி ப்ளீஸ். அத ஊருக்கே போட்டு காமிச்சால. சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் பேரை சொல்லாத, இங்க இருந்து கிளம்பு. அஞ்சலி உனக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. ஜஸ்ட் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஓ, இங்க ஏதாவது கேமரா செட் பண்ணிருக்கியா? இதையும் எடுத்து போடு, எல்லாரும் பார்க்கட்டும். நான் அழுதுதான் யாரும் பார்க்கல. போ போ, போய் போடு. அந்த வீடியோ மகேஷ் எனக்கே தெரியாம போட்ட வீடியோ. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓகே, நம்பிட்டேன். இனிமேலாச்சும் யாரோட ஃபீலிங்ஸோடயும் விளையாடாத. போ இங்க இருந்து. அஞ்சலி டேய், யார கேட்ட அந்த வீடியோ போட்ட? மச்சான், அந்த வீடியோ தான லட்சக்கணக்கான பேர் பார்த்திருக்காங்க. டேய், எனக்கு வியூஸ் முக்கியம் இல்ல. என்ன விட்டு போய்டா. என்னடா பண்றது? என் மூஞ்சிலே முழிக்காத. மச்சான், நீ எந்த அர்த்தத்தை சொன்னேன்னு எனக்கு தெரியாதுடா. டேய், வெளிய போடா. மச்சான், நான் வேணா அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி கேட்கவா? அப்பா சாமி, நீ எதுவும் பண்ணாத. ஏன் மேட்ரு நானே பாத்துக்கிறேன். நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா தரேன். பழைய ஐடியா தான், ஆனா அது ஒர்க் அவுட் ஆகும். ஏய், வெளிய போன்னு. நல்ல நேரம். ஓகே, இப்போ அடிப்போம். ஹலோ, அஞ்சலி மேடமா? யாரு? நாங்க யுவன் சார் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றோம். அர்ஜுன்? பரவாயில்லையே, என் பேரை ஞாபகம் வச்சிருக்க? அர்ஜுன் ப்ளீஸ், நான் ஆல்ரெடி டிப்ரெஸ்டா இருக்கேன். சரி, நீ ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட் சொல்லவா? என்ன? கேம் ஃபார் லவ் அப்படின்னு ஆடினது நானு, ஆனா மாட்டினது உன்னோட ஜெமினி கணேசன், காதல் மன்னன். ஏன்டா இப்படி பண்ண? யுவன் மியூசிக்ல பாட கூப்பிட்டதும் ஈடே போயிட்ட. போய் ஆடி மாசம் கச்சேரியில போய் பாடு. என்ன ஒரே கஷ்டம்னா, நீ அழுறத நேர்ல பார்க்க முடியலன்னா. ஆனா ஒண்ணு பேபி, நீ பாடுறதை விட நீ அழுறத கேட்கறது ரொம்ப சுகமா இருக்கு. டிம், நீ சும்மா இருந்ததா கூட நான் கிருஷ்ணா மறந்திருப்பேன். இப்பவே போறேன். சும்மா இல்ல, கிஸ் பண்ணி சாரி கேட்க போறேன். ஏய், ஏன்னா நீ சந்தோஷமா இருக்க கூடாதுல. ஷிட். நோ 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 நோ. உன் ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணோட இருந்தல்ல, அது யாரு? என்னோட எக்ஸ். எங்க பார்த்தா, எப்படி லவ் பண்ண? நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோம். கனெக்ட் ஆச்சு, லவ் பண்ணோம். ஒரு நாள் அவளுக்கு ஒரு கவிதை சொன்னேன், இம்ப்ரெஸ் ஆயிட்டா. எப்படி பிரேக்கப் ஆச்சு? அந்த கவிதையெல்லாம் என்னோடது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி என்ன கவிதை சொன்ன? ஒரு வரி கவிதை அர்ச்சனா. இந்த ஒரு வரி கூட ஒன்று இல்லைல்ல. சரி, இங்க எதுக்கு என்ன கூட்டு வந்த? இதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ். ஓ, நான் ஹாப்பியா இருந்தாலும் சரி, சேடா இருந்தாலும் சரி, இங்க தான் வருவேன். ஆமா, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னையே உனக்கு பிடிச்சது? உனக்கு பிடிச்சலாம் அவனை லவ் பண்ணல. பாவம் பையன், பின்னாடியே சுத்துறானேன்னு ஓகே சொல்லிட்டேன். ஆனா எனக்கு அப்படி இல்ல. உன்னை வீடியோல பார்த்தப்பவே நான் காலி. அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு.
இதுக்கப்புறம் நமக்கு கல்யாணம் ஆகும், குழந்தைங்க, நான் டைரக்டர் ஆவேன், நீ சிங்கர். லைஃப் அப்படியே அழகாக ஒரு ட்ராவல் மாதிரி போயிட்டே இருக்கும்ல. ஏய் சரி, ம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட மாட்டியே? ஏய், உன்னை நினைக்க ஒரு நொடி போதும், ஆனால் உன்னை மறக்க ஒரு யுகம் தேவைப்படும். இந்த கவிதையாவது உன்னோடதா இல்ல? ஏய், நான் எழுதின கவிதை. ஏய், சத்தியமா என்னோட கவிதை தான். நீ உண்மையிலேயே எழுதின கூட நான் வந்து நம்ப நம்ப மாட்டேன். மாட்டியா? அடி, ஐயோ. போடா லூசு. அஞ்சலி, நான் எடுத்துட்டு வரேன். அஞ்சலி இரு. அஞ்சலி போகாத, நில்லு, நான் எடுத்துட்டு வரேன். ஏய், அஞ்சலி சொன்னா கேளு. ட்ரெயின் வர போகுது. அஞ்சலி போகாத. ட்ரெயின் வர போகுது. எல்லாமே கனவா? ஆட பாவி, ஒரு வாரம் ஊரில் இல்லை, வீட்டையே ஒயின் ஷாப் பாராக மாற்றி வச்சுருக்கான் பார். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கிடைக்கும், எங்கேயோ வச்சுனுக்கிறான். டேய் மச்சான், கிருஷ்ணா, டேய் எழுந்துடுறா, மகேஷ் வந்திருக்கண்டா. குடிக்கவே தெரியாத எவ்வளோ குச்சிக்கிறான். எந்திரி எந்திரிடா, எந்திரி, மகேஷ் வந்திருக்கேன் பார். எந்திரா எந்திரா, கண்ணத்தொர. டேய் அப்படியே உட்கார்றா, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். மச்சான், இந்தா காபி சாப்பிடு. இதை குர்ரா, தெரியும். மச்சான், கனவு மாதிரியே இல்லடா, எல்லாம் நிஜத்துல நடந்த மாதிரியே இருக்கு. கனவுல இருந்து முழிச்சு திடீர்னு எந்திரிச்சா சிலது ஞாபகம் இருக்கும், சிலது ஞாபகம் இருக்காது. ஆனா இது படம் பார்த்த மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு மச்சான். என்னால மறக்கவே முடியல மச்சான். சரி விடு, அதான் முழிச்சிட்டல, எல்லாம் சரியாயிடும். சரி மச்சான், அதை விடுறா, படம் பண்ற வேலையை பார்ப்போம். முடியலடா, வலிக்குது மச்சான். கனவுல வந்தது முடிஞ்சிச்சு, அதை விடு, அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். ப்ரொடியூசர் வேற அப்டேட் கேட்டுட்டு இருக்காரு, வா. மச்சான், ஹீரோனி ஃபோட்டோலாம் வந்திருக்குடா, பிஆர்ஓ அனுப்பிச்சிருக்காரு பாரு. எங்க காமி. இது வேற, இது வேற, இது பாருடா, மீனா கண்ணு மாதிரியே இருக்கு. மச்சான் என்னடா கண்ணுது? வேற, இது சூப்பரா இருக்குல்ல மச்சான். கண்டிப்பா உனக்கு இந்த போட்டா பிடிக்கும்டா, பாரேன். நல்லா இல்லடா. இந்த போட்டா உனக்கு பிடிக்கலாம், தமிழ்நாடே கொந்தளிக்கும் பாத்துக்க மச்சான். என் கதைக்கு என் மைண்ட்ல ஒன்று இருக்கு மச்சான். நீ ரேண்டமா எல்லா பொண்ணுங்களையும் காமிச்சிட்டு இருக்க, எனக்கு கடுப்பு தான் ஆகுது.
டேய், கனவுல கண்டதை படம் எடுக்க போகிறோம் சொன்ன வரைக்கும் சரி. கனவுல பார்த்த பொண்ணை வச்சே படம் பண்ண போகிறான்னு சொல்கிற பாரு, அங்கே தான் உதைக்குது. நான் நம்புறேன் அவ என்னை தேடி வருவா. சரி, இப்போ எதுக்கு கால் பண்ணுன்னு சொல்லு. ப்ரொடியூசர் ஒரு பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, போய் பாரு. எப்படியும் பிடிக்கலன்னு தான் சொல்ல போற, அதை நேரில் போய் சொல்லிட்டு வா. ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி, சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய் மச்சான், கனவுல பார்த்த பொண்ணு நேரில் பார்த்தேன்டா. டேய், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எங்கே நான் கலாய்க்க போகிறேன்னு கனவுல வந்த பொண்ணுன்னு என்கிட்டே கதை விடுறியா? நான் ஏன்டா உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? சரிப்பா, கனவே வரலன்னா என்னப்பா பண்ணியிருப்ப? அவளை தேடி இருப்பேன். நீ படம் பண்ண போறியா இல்லை லவ் பண்ண போறியா? இதப்பா, ஒரு கையில் 2 மீன்லாம் பிடிக்க முடியாது. நீங்கள் அஞ்சலி? சார், என் நேம் சுபலக்ஷ்மி. ஓ, சுபு லக்ஷ்மி. உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? சார், நான் இங்கே ஒரு புக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன் சார். ஓகே. பட் சினிமா தான் என்னோட பேஷன். ஓகே. எப்படி நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு? புக் ஷாப்பில் போர் அடிக்கும் போது நிறைய நாவல்ஸ் படிப்பேன் சார். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட அந்த கதையெல்லாம் சொல்லும்போது அந்த கேரக்டராகவே நான் நடிச்சு காட்டிடுவேன். எல்லாருமே இந்த கதையை விட நான் நடிக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது ரீல்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை சார், பட் நீங்கள் நடிக்க சொன்னால் கண்டிப்பாக நடிப்பேன். ஓ, ஓகே. சரி, ஒன்று பண்ணலாம். இப்போ உங்கள் ஆப்போசிட்டில் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஓகே. ஒரு லவ் ஃபீல், உங்கள் கண்ணில் அந்த லவ் ஃபீல் தெரியணும். பண்ண முடியுமா? ஷியோர் சார். லுக் எங்கே பார்க்கணும்? என்ன பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்த மாதிரி இருக்கா? எனக்கு என்னவோ 100 தடவை பார்த்து 120 தடவை பேசுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு? லைஃபே ரீவைண்ட்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சார், இன்னொரு விஷயம், உங்க கேரக்டருக்கு நான் கரெக்டா இருப்பேனா? 100% பர்ஃபெக்ட்டா இருப்பீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் வேண்டாமே, கால் மீ கிருஷ்ணா. சார், உங்க கூட ஒரு செல்ஃபி? வித் ப்ளஷர். நீங்களே எடுக்கிறீங்களா? ஷூர். சரிங்க சார், நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணட்டுமா? இல்ல சார், என் பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓ, ஓகே சார். சரி, ஓகே, பை. ஓகே, பை.
பண்ணாத, வேற ஏதாவது ஆடிஷனில் பார்த்துக்கலாம். நான் செலக்ட் ஆயிட்டேன். செலக்ட் ஆயிட்டியா? நான் நீ செலக்டே ஆக மாட்டேன்னு நினச்சேன். டைரக்டருக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஓ, ஏன்லாச்சே, எப்படி பிடிக்காம இருக்கும்? ஏறு. ஆமா, நேத்து நீ ஆடிஷன் போனியே, அது என்னாச்சு? ஏய், அவர் என்ன பார்த்ததுமே நான் தான் ஹீரோயின் சொல்லிட்டாருடி. ஓ, செம்ம ஹாப்பி. நல்ல வேளை நான் வரல, இல்ல என்ன செலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ உனக்கும் நடிக்கணும்னு ஆசை இருக்கா என்ன? ஏய், இங்க எல்லாரும் நடிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கோம். இந்த புக் ஷாப் வர பசங்க கிட்ட நம்ம ஒரு மாதிரி பேசுறோம், பெருசுங்க கிட்ட வேற மாதிரி பேசுறோம். இங்க என்ன பண்றோமோ அதை கேமரா முன்னாடி பண்ணா அதான் நடிப்பு. ஆமா, நேத்து நீங்க என்ன மேடம் நடிச்சீங்க? நான் எதுவுமே பண்ணலடி. இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு கால் பண்ணிட்டு போட்டோ ஷூட்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சூப்பர் டி. பெரியாளானா என்ன மறந்துடாதீங்க மேடம். ஏய், நீ வேற ஏண்டி? ஓகே, இது பெட்டர் தான். ஒரு நிமிஷம், நீங்க இப்படி நில்லுங்க. கொஞ்சம் ஸ்மைலோட பொசிஷன் அப்படி இருக்கட்டும். ஓ, டைம் என்னாச்சு? ஹீரோ எங்கயா? கால் பண்ணி பாத்தியா? பண்ண சார், எடுக்கல சார். போய் சீக்கிரமா வர சொல்லியா? சார், இது மேல உட்காரலாமா? உட்காரு. அங்க இருந்து வாங்க கிருஷ்ணா. ஹாய் சார். என்ன லேட் ஆகிட்டே போகுது எல்லா விஷயமும்? உட்காருங்க. என்ன கிருஷ்ணா, என்னாச்சு? சார், ஹீரோவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். நீங்க ரெஃபர் பண்ண ஹீரோ தானே? இந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணா எப்படி? என்ன பண்ணலாம் அடுத்தது? சார், நல்லா தான் பேசிட்டு இருந்தோம், என்னாச்சுன்னு தெரியல. இங்க பாருங்க சார், இவன் கேரக்டருக்கு சூட்டா இருப்பான் சார். இவனை வேணா நம்ம... என்ன சொல்ல வர்றீங்க? புதுசா பண்ணலாமா? இனிமேல் இவங்களை போட்டு அதெல்லாம் சரியா வராது. நீங்களே பண்ணிடுங்க சார். நீங்க கதை சொல்லியே 1.5 hours கதை சொன்னீங்க இல்லையா? அப்பயே உங்க பாடி லாங்குவேஜ்லாம் நல்லா பார்த்தேன். நீங்களே சரியா இருப்பீங்கன்னு அப்பயே யோசிச்சேன் நான். அந்த பொண்ணுக்கு கரெக்டான மேட்ச் நீங்க தான். அதனால இப்போ நீங்களே பண்ணிடுங்க, பயப்படாதீங்க, தைரியமா பண்ணுங்க. ஓகே, ஜெயிக்கிறோம். ஏய், இது எப்படி இருக்கு? ஏய், செம்மையா இருக்குடி. ஏய், இத பாரு, கியூட்டா இருக்குல்ல? தேங்க்ஸ் டி. நான் ஹீரோயின் ஃப்ரெண்ட் டி. மேம், இங்க லவ் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்? சார், செகண்ட் செக்ஷன்ல 3rd ரோல போய் பாருங்க. எனக்கு என்னமோ இங்க தான் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். எனக்கு தெரியாத. சார், நீங்களா? இங்க என்ன சார் பண்றீங்க? இல்ல, என்னோட ஹீரோயினை மேக்கப் இல்லாம பார்க்கணும்னு நினைச்சேன், அதான் இங்க வந்திருக்கேன். சார், நான் இன்னைக்கு வெறும் ஃபவுண்டேஷன் தான் சார் போட்டிருந்தேன். நானும் இன்னைக்கு ஃபவுண்டேஷன் போடலாம் தான் வந்தேன். இல்ல, கதைக்கு ஃபவுண்டேஷன். நீங்க ஃப்ரீயா? வெளியே போய் பேசலாமா? இல்ல, கஸ்டமர்ஸ் வராங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஷூர், நான் பெர்மிஷன் மட்டும் கேட்டு வந்துடட்டுமா? ஓகே, நான் வெயிட் பண்றேன், நீங்க வந்துருங்க. ஓகே சார். கதை சொல்றேன்னு சொன்னீங்களே, இப்போ எதுவும் பேசாம இருக்கீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? இந்த ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட கதையும் நான் சொன்ன ஸ்டோரி லைனும் ஒரே மாதிரி இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாரு. இப்போ வேற ஏதாவது கதையை தேடணும். நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒரு ஸ்டோரி சஜஸ்ட் பண்ணலாமா? நீங்க தான் ஒரு லைப்ரரியன் ஆச்சு. நான் ஸ்டன் ஆகுற மாதிரி ஒரு லைன் சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு நாவல் படிச்சிருக்கேன். நாவல் நேம் வந்து ஒயிட் நைட்ஸ். நான் ஒரு நாவல் படிச்சிருக்கேன். நாவல் நேம் வந்து ஒயிட் நைட்ஸ். அது ரொம்ப ஃபேமஸான நாவல். அண்ட் அது தமிழ்ல வந்து வெண்ணிற இரவு. உலகத்தையே சிலிர்க்க வச்ச காதல் கதை. இதுக்கு தான் இப்போ ஸ்கிரீன் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இந்த கதை தான் எனக்கு படமா பண்ணணும்னு ஆசை. இதுதான் உலகத்தோட முதல் ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி. இதுதான் உலகத்தோட முதல் ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி. காதலி காதலனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஒருத்தரோட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. நட்பு காதலா மாறும். காதலன் திரும்பி வரமாட்டான்னு நினைச்சு லவ் பண்ண போகும்போது அப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்த உடனே இவரை விட்டுட்டு பாய் ஃப்ரெண்டோட போயிடுவான். இப்போ அவ என்ன முடிவு பண்ணுவான்? இதுதான் கிளைமேக்ஸ். எப்படி இருக்கு சார்? ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக். ஓ யா.
பட் இவ்வளோ நாளாக ஃபேவரட் புக் தான். ஆனால் எனக்கு எடுக்கணும்னு தோணல பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இசபெல், சுபு எங்க? அவ இப்பதானே வெளில போனா. யூஷுவலாக நான் தானே பிக்கப் பண்ணுவேன். இன்னைக்கு டைரக்டர் சார் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு. இசபெல், சுபுக்கு நான் யாருன்னு தெரியுமா? லவ்வர். ஞாபகப்படுத்து. இல்லை, எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி வரேன். பேரு மாற்றலான் இருக்கேன். படத்தோட பேரா? இல்லை, உங்கள் பேரு என்ன பேரு? அஞ்சலி. வாவ், எனக்கு பிடிச்ச பேரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். காஸ்டியூம் சாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன், பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பரா இருக்கு சார். காஸ்டியூம்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு சார். பேரை மாத்தினதுமே உங்க லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. போலாமா? ஹாய் சார். ஹாய் அஞ்சலி. பேர் என்ன? சுப்பலக்ஷ்மி சார். இதுக்குமா? பப்பி பேருங்க. இது பேர் லக்கி சார். நைஸ் நேம். நானே உங்களை ஒரு முக்கியமான விஷயமா மீட் பண்ணலான்னு இருந்தேன். லக்கிலி உங்களை பார்த்துட்டேன். அப்படியா? என்ன பப்பி கூட அப்படியே வாக்கிங் போறீங்களா? ஆமா சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? சாரி சார், என் பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றான். ஓகே சார், பாய். என்ன இவ்வளோ லேட் ஆச்சு? ஐயோ, அது இல்லடா, டைரக்டர் வேற ட்ரெஸ்ல போட்டோ கேட்டாரு. சரி, என் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் கொடுத்து போட்டோ எடுத்து தர சொன்னேன். அதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாப்பிட்டியா? டைம் ஆச்சுல்ல, சாப்பிட்டேன். நான் இன்னும் சாப்பிடலையே. ஏன்டா? நம்ம 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம் தானே சொன்னேன். ஐயோ, ஐ எம் ரியலி சாரி. சாரிடா, மறந்தே போயிட்டேன். பரவாயில்ல, நீ ரொம்ப பிஸியா இருந்திருப்ப. அம்மா சுபு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஹேய் சுபு, நான் பேசுறது கேக்குதா? சாரி சாரி, என்ன சொன்ன? நான் பேசுனது கேட்டுச்சா? இல்லையே, கேட்கல. இப்போலாம் நான் பேசுறது உனக்கு கேட்கவே மாட்டேதுல. ஐயோ, அது இல்ல, இந்த டைரக்டர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரா, பார்க்க செம்ம ஃபன்னியா இருந்துச்சு. டைரக்டர் குறுக்க வந்ததுனால எனக்கு கவனிக்கல. சரி, நீயே பாக்குறியா? அம்மா, இந்த ஃபேஸ்புக்ல நீங்க 2 பேரும் செல்ஃபி எடுத்து போட்டிருந்தீங்களே, எப்ப எடுத்தது அது? அதுவா, ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷன் போயிருந்தல, அப்போ எடுத்தது. ஓ, ஏன் சொல்ல என்கிட்ட? செல்ஃபி தானடா. செல்ஃபி தான். இன்னைக்கு செல்ஃபியை மறைச்சிட்ட, நாளைக்கு என்னே மறைச்சிருவ. ஏய், இப்போ ஏன் இப்படி தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்க? நீ தான் எப்பவும் என் கூடவே இருக்க போறல. இருப்ப, பிகினிங்ல இருப்ப. அப்புறம் நீ பெரிய ஸ்டார் ஆயிடுவல்ல. பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் உன் கூட இருப்பாங்க. உன்னை தனியாவான்னு கூப்பிடுவாங்க. உனக்கு தனியா ரூம் போடுவாங்க. நீ சொல்லுவ, ஐயோ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லுவ. ஆனா எனக்கு மட்டும் டிக்கெட்டே புக் ஆகாது. நீங்க 2 பேர் பக்கத்து பக்கத்து ரூம்ல இருப்பீங்க. உங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நல்லா ஆயிடுவீங்க. எவனோ ஒருத்தன் என்கிட்டே வந்து கேட்பான், அஞ்சலிக்கு எவ்வளவு ரேட்டுன்னு. நான் எவ்வளவு சொல்ல? இப்போ எதுக்கு இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்க நீ? பாரு, டாபிக் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல இங்க இருந்தா செட் ஆகாது. நான் கிளம்புறேன். ஏய் சுபு, நான் இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் நீ நினைச்சே பார்க்கல. போடி போ. அஞ்சலி பாப்பா, பின்னாடியே வரேன். இந்த நாவலை நான் ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னு மறுபடியும் நான் படிச்சேன். எனக்கு அந்த ஓப்பனிங் சீன் மட்டும் தான் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க இந்த புக்கை படிச்சிருக்கீங்க, நீங்க தான் சஜஸ்ட் பண்ணீங்க. உங்களுக்கு ஏதாவது? சார், இந்த நாவல்ல ஆல்ரெடி இருக்கு சார். என்ன ஓப்பனிங்னா, ஹீரோயின் வந்து தன் காதலனுக்காக அழுதுகிட்டே பாலத்துல காத்துட்டு இருக்காங்க சார். அப்போ ஹீரோ வந்து அவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்து கிராஸ் பண்ணிட்டு போறாரு.
போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட ரகலா பண்ணிட்டு இருக்கான். ரகலா பண்ணும்போது ஹீரோ வந்து காப்பாத்திட்டாரு. உடனே ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்ல போறாங்க. அப்போ தேங்க்ஸ் சொல்லும் போது கையை பிடிச்ச உடனே அவர் ஒரு டயலாக் சொல்லுவாரு, இவ்வளவு மென்மையான அழகான கைகள் நான் தொட்டதே இல்லை. இவ்வளவு அழகான மென்மையான கைகளை என் வாழ்நாள்ல தொட்டதே இல்லை. இப்படி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் சார்? ஓகேவா? எதுக்கு இப்போ? இது சேஃப்டிக்கு. இப்போ இது தலகாணியா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இது நம்ம குழந்தைங்க. இங்க பாரு, அம்மா பாருப்பா. ஜுஜு ஜுஜு. நீ சாரி சொல்லும் போது நீ திருந்திட்டேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. யாரு? ஒன்றும் இல்லை. யாரு? இல்ல அந்த டைரக்டர். பேசு. இல்ல உனக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமோன்னு. பேசு. ஓகே, தேங்க் யூ. ஹலோ. ஹலோ, என்ன தூங்கிட்டீங்களா? இல்ல சார், முடிச்சிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு நீங்க வெந்நீர் இரவுகள் கதை சஜஸ்ட் பண்ணீங்கல்ல? ஆமா. அதோட கிளைமேக்ஸ்ல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. நீங்க ஒரு தடவை நரேட் பண்ணீங்கன்னா. சார், காலையில சொல்லட்டுமா? என்ன பிஸியா இருக்கீங்களா? பரவாயில்ல, பேசு. என்ன? இல்ல, அப்புறம் சொல்றேன். சொல்லு. சரி சார், சொல்றேன். அதாவது காதலனுக்காக காதலி வந்து பாலத்து மேல வெயிட் பண்ணிட்டு இருப்பா சார். அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஆறுதல் சொல்ல வந்தவனோட அவளுக்கு காதலாயிடும். அந்த டைம்ல அவங்க பழைய காதலன் உள்ள வந்துருவாங்க சார். வந்த உடனே அந்த ஃப்ரெண்டை விட்டுட்டு அவங்க லவரோட போயிடுவாங்க சார். இதான் சார் ஸ்டோரி. இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமா? என்ன சேஞ்ச் சார்? அவையே அந்த பழைய காதலன் கூட சேரணும். புது காதலன் கூட சேர்ந்தா கொஞ்சம் புதுசா இருக்கும்ல சார்? அது நல்லா இருக்காது சார். ஏன்னா புக்கில் அப்படிதானே சார் இருக்கு. புக்கில் இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே. இல்ல, அந்த புக்கை நிறைய பேர் படிச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா. சோ கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம மாத்தி யோசிச்சா என்ன? கிளைமேக்ஸ்ல புது காதலன் கூட போலாம். எனக்கு ஐடியா இல்ல சார், பட் புக்ல அப்படிதான் இருந்துச்சு. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ புது காதலன் கூட போன புக்ல இருக்க மாதிரி எடுத்து போலேண்டாம். என்ன பண்ற நீ? பெரிய மணிரத்னம் கதையை மாத்துறாரு. ஏய், நீ போய் அந்த பிரிட்ஜுக்கு கீழே நில்லு. நான் அந்த நாயை சாவச்சிட்டு வந்து உன்னை சாவடிக்கிறேன். ஏய், கயிறு கைடு. சுபு, சுபு, எதனா பிரச்சனையா? ஒன்றும் இல்லடி. ஓ மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. என்ன மூவி எடுக்க லேட் ஆகுதா? அது இல்லடி. அப்புறம் என்ன? எனக்கும் என் பாய் ஃப்ரெண்ட் அரவிந்துக்கும் சண்டை. எனக்கும் அந்த டைரக்டருக்கும் ஏதோ இருக்குன்னு சொல்லி சந்தேகப்படுறான். எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எங்கடி போற? நான் போற இடம் தான் உனக்கு பிடிக்காதே. அதான் பிடிக்கல தெரியுதுல்ல, அப்புறம் என்ன அங்க போற? எனக்கு பிடிச்சிருக்க, நான் போறேன். எனக்கு பிடிக்கலடி. நீ போய் செல்ஃபி எடுக்கிறது, நடிக்கிறது அவமானமா இருக்குடி. அவன் என்ன கேட்பான், அந்த படத்துல அது தெரியுது, இந்த படத்துல இது தெரியுதுன்னு. அசிங்கமா இருக்குடி எனக்கு. அறிவு. மத்தவங்களை விடு, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? எனக்கு உன் மேல துளி அளவு கூட நம்பிக்கை இல்ல. ஏய், உனக்கு அவன் எதுக்குடி 10,000 ரூபாய் கொடுத்தான்? ஏய், அது அட்வான்ஸ். அட்வான்ஸா? அட்வான்ஸா இல்ல வேற எதுக்கு? பாரு, அது என் பேஷன். உன்னை எந்த அளவுக்கு விரும்பினோ அந்த அளவுக்கு என்ன வெறுக்க வச்சிடாத. இதுவும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரா? போன் ஒரு கேட் நான் தானே வாங்கி கொடுத்தேன். போய் புறா விட்டு தூதன். இந்த பாரு, ரொம்ப யோசிக்காத. லைஃபா லைஃப் பார்ட்னரா ஒரே முடிவு எடுத்ததுக்கப்புறம் யோசிக்காத. அது எப்படி டிசைட் பண்றது தானே தெரியல. படம் வந்துருச்சுன்னு சொல்லி அவனை கழட்டி விட்டுன்னு ஊர் ஃபுல்லா போஸ்டர் ஒட்டி அசிங்கம் பண்ணிடுவான். அப்போ அவன் போறது பிரச்சனை இல்ல, போஸ்டர் பத்தி தான் உனக்கு பிரச்சனை, அப்படிதானே? ஓ, ஏண்டி நீ வேற? சும்மா சொன்னேன். இங்க பாரு, சந்தேகங்கிறது சக்கரை வியாதி மாதிரி வந்தா போகவே போகாது. உன்னோட லைஃப் நீ தான் பாத்துக்கணும், ஓகேவா?
ஹலோ அஞ்சலி, இன்னைக்கு டிஸ்கஷன் எப்போ மீட் பண்ணலாம்? டிஸ்கஷன் ஆஃபீஸ்லையா இல்லை உன் பெட்ரூம்லையா? ஹலோ யாரு? உன்னோட காதலியோட முன்னாள் காதலன். ஏன் இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் டீசெண்டாக பேசலாம்ல. ஆமா, அஞ்சலி எங்க? அவன் செத்துட்டாடா, நான் தான் கொண்டேன். சார், நான் ஒரு படத்தோட டைரக்டர் பேசுகிறேன், கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க. டைரக்டர், நீ படம் எடுத்து தான் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த போகிற பாரு. வந்துட்டானுங்க பொம்பளை பிடிக்கிறதுக்கு 4 பேர் கேமராவை தூக்கின்னு தெருவா. ஹலோ, யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட். போன வைடா. நீங்க வர சொல்லியிருந்தீங்கன்னு என் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தா. ஐ எம் ரியலி சாரி சார். ஒரு பர்சனல் இஷ்யூனால என்னால வர முடியாம போயிடுச்சு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது என்னது? ஏங்க, நீங்க தான் உங்க ஃபோன் உடைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. சார், ஐ எம் சோ ஹாப்பி. தேங்க் யூ சோ மச். இது வரைக்கும் யாரும் எனக்கு இவ்ளோ பெரிய கிஃப்ட் பண்ணதே இல்ல. தேங்க் யூ சார். இனிமே சாரன் கூப்பிடாதீங்க. ஜஸ்ட் கால் மீ கிருஷ்ணா, ஃப்ரெண்ட்லியா. ஓகே சார். ஓகே கிருஷ்ணா. உங்களை நான் மறக்கவே மாட்டேன் கிருஷ்ணா. இன்னொரு விஷயம், நீங்க என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னீங்கல்ல, நீங்க இன்னைக்கு ஃப்ரீனா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாமா? ஷூர் சார், டிஸ்கஸ் பண்ணலாம். ஈவினிங்கா மீட் பண்ணி பேசலாமா? ஷூர் சார், கண்டிப்பா. தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம்? இல்லைங்க, தேங்க்ஸ் ஒன்றும் ஃபார்முலா சொல்ல, நீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க. உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நானும் அரவிந்தும் பிரேக்கப் பண்ணிட்டோம். சரியான முடிவுடி. ஆமா, இப்போதான் லைஃபே பீஸ்ஃபுல்லா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடி. ஒரு நிமிஷம் டி, நான் கால் பண்றேன் உனக்கு. போனே, புது ட்ரெஸ்ஸு, புது பேரு, அஞ்சலி, அறிமுக இயக்குனருடன் காதல். நல்லா இருக்குல்ல? கோவம் வருதா? பாரு, நீ என்ன வேணா சொல்லு, ஐ டோன்ட் கேர். அவர் ரொம்ப நல்லவர். அவரு அவன் கூடயே போறியான், கார்லயே சுத்துறியான், அவன் கூட தான் சாப்பிடுறியான். அப்ப இது யாரு கூட? பாரு, மரியாதை கெட்டுரும். பாத்தியா பாத்தியா, அவனை பத்தி பேசினா உனக்கு கோவம் வருது. சாரி சாரி, அவரு. அப்ப நான் யாரு? இதுக்கு அவனை லவ் பண்றேன்னு சொல்லு, நான் போயிடுறேன். லவ் பண்றியா? சொல்லு, சொல்டி சொல்டி சொல்டி. எச்ச. ஆமாண்டா, அவனை தான் லவ் பண்றேன். அவனை சாவடி. நீ அடிக்கிற அடியில் அவன் ஆள் பக்கமே வரக்கூடாது. டே, என்னடா கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? சும்மா ஏன் ஞாபகத்துமா, அவன் மூஞ்சில 2 கோடி. அவசரப்பட்டு குத்திர போறடா. உன் கூட வந்த பாவத்துக்கு நான் ஜெயிலுக்கு போயிட்டேனா? பயப்படாதடா, பயமுத்திரி விட்டுருவேன். யார் நீங்க? உன் புது ஆளோட பழைய ஆளு. இங்க எதுக்கு வந்த? என்ன வேணும் உனக்கு? பேசணும். ஐயோ, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லப்பா. இனிமே அவனுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன், ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆமா, அரவிந்த் அடிச்சது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அதை விடு, சின்ன விஷயம் இதெல்லாம போய் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னால தாங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ணானா?
கொஞ்ச நாளா பண்றது இல்ல. இனி பண்ண மாட்டான். ஏன்? இல்லைங்க, ஒரு பொம்பளை அடிக்கிறவன் என்ன சொன்னேன், ஒருவேளை ஆம்பளையா மாறிட்டானா என்னமோ. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் யார் சொல்றதையும் கேட்க மாட்டான். நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க. இல்லைங்க, ஒரு நாள் நான் அடிக்க வந்தான். நீ என்ன அடிச்சுக்கோ, உன்னை எதுவும் பண்ணாதேன்னு சொன்னேன். உன்னை அடிச்சுட்டு தான் என்ன அடிக்க வரேன்னு சொன்னான். அப்புறம் என்ன, 2 வச்சேன், விழுந்தான். 10 நிமிஷம் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பி விட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ணா. ஹே, என்ன என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அதில் மாறாமல் நீ உறங்காமல் நானும் தலை கோதவானே கருமேக கூட்டத்தில் முதல் துளியானாய் நீ கதவில்லா இதயத்தின் அறை முழுதும் நிறைந்தாய் நீ அடியந்தன் உலகத்தில் பகலிரவாய் கலந்தாய் கொஞ்சம் கனவெல்லாம் நீர் துளியாய் அசைந்தாய் காதலாழி காதலாழி இன்னும் என்ன செய்வாயோ ஹாய். ஹேய், என்ன இந்த டைம்ல வந்திருக்க? ஏன் வரக்கூடாதா? நீங்க தான் உன் வீடு மாதிரி யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க. ஹேய், உட்காரு. Can I join for a drink? Yeah, sure. என்ன அடிக்கிற? விஸ்கியே ஓகே தான். ரொம்ப வருஷமா அடிக்கிறியோ? எப்பயாச்சும் ரொம்ப ஹாப்பியா இருந்தா ஒரு 2 ரவுண்ட் அடிப்பேன். போதுமா? ஏய், ரொம்ப ஏறிடும். எத்தனை வருஷமா அடிக்கிற நீ? நான் என்ன ஒரு 3 வருஷமா? நான் 5 வருஷமா அடிச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை ஏதாச்சும் ரொமான்ஸ் பண்ணிடுவேன்னு பயப்படுறியோ? ஹேய், சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை அஞ்சலி. அப்போ நீ எதுவும் பண்ண மாட்ட. அப்படி இல்லை. ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட சரக்கு அடிக்கிறானா அவ கூட நான் மட்டும்தான் அடிப்பா. Are you comfortable? Yeah, comfortable. அப்புறம் என்ன? Cheers. இப்போ லவ் யூ சொன்னா என்ன பண்ணுவ? தெரியல. இப்படி கிட்ட வந்தா என்ன பண்ணுவ? தெரியல. மறையா நிலவே என் வானம் உனதே முடியா கனவே பிரியா நிழலே உன் போல அழகே குறையா நினைவே உயிரின் உயிரே காத்திரளே கனவாய் என்னில் வந்தாய் பேரழகே ஏதோ செய்கின்றாய் மின்னலென மோதுகின்றாய் கண்ணீரண்டில் பேசுகின்றாய் எந்த உயிர் வாசலில் பொழிந்தாய் மழையாய் மறையா நிலவே என் வானம் உனதே முடியா கனவே உருகும் இரவே பிரியா நிழலே உன் போல அழகே குறையா நினைவே உயிரின் உயிரே மறையா நிலவே என் வானம் உனதே
ஹாய் கிருஷ்ணா. ஹே அஞ்சலி, வா உட்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம மூவி ஸ்கிரிப்ட் தான் ஒரு சின்ன கரெக்ஷனு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. நான் உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேனே. அப்படியா? என்னது? நாளைக்கு நம்ம ஹில் ஸ்டேஷன்ல லொகேஷன் பார்க்க போறோம்ல, ஸோ அங்க குளிரடிக்க கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு வின்டர் கேப். ஹேய், என்ன பண்ற? நல்லா இருக்கா? வாவ், சூப்பரா இருக்கு. நிஜமாவா? எஸ். ஒரு போட்டோ எடுக்கலாமா? ஸ்மைல். கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஆமா, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னையே உனக்கு பிடிச்சது? உனக்கு பிடிச்சலாம் அவனை லவ் பண்ணல. பாவம் பையன் பின்னாடியே சுத்துறானேன்னு ஓகே சொல்லிட்டேன். கனவுல நடந்த விஷயம் எல்லாம் திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. நம்ம கனவுல வந்த மாதிரியே அந்த பிரிட்ஜும் இருக்கா? சொல்லுங்க அஞ்சலி. கிருஷ்ணா எங்க? கிருஷ்ணா சென்னையில இருந்து வந்துட்டானா? இல்ல அவன் ஒன்றும் சென்னையில இருந்தே வரல. வந்தா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றீங்களா? அவர் வந்தா எனக்கு கொஞ்சம் கால் பண்ண சொல்றீங்களா? சொல்றேன். என்னடா பண்ற? அவளை பிடிக்கலையா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்குடா. அப்ப ஏன் அவளை அவாய்ட் பண்ற? அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. லவ் பண்றதுல என்னடா ஆயிட போகுது? உண்மை சொன்னா முட்டாள்தனமா இருக்கும் மச்சான். நாங்க சேர்ந்தோன்னா அவ செத்துருவாடா. உனக்கு எப்படி தெரியும்? கனவுல வந்த தண்டா இப்ப நிஜத்திலே நடந்துட்டு இருக்கு மச்சான். அவகிட்ட மட்டும் சொல்லிடாதடா. சரி, ஓகே. ஹாய். கிருஷ்ணா எங்க? கிருஷ்ணாவா? சென்னை போயிட்டானே ப்ரொடியூசர் பார்க்க. சரி, ஓகே. அவன் வந்தா எனக்கு கால் பண்ண சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். பை. நீதான் என்னை அழ வைக்கிறாய் என்றாலும் ஆறுதல் தேடி உன்னிடமே வருகிறேன்.
ஏய் அஞ்சலி, என்ன இவ்வளோ தூரம்? கிருஷ்ணா எங்க? ஏன் அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? கிருஷ்ணா இன்னும் சென்னையிலேருந்தே வரல. ஃபைனான்சரு கவுத்துட்டாரு. நீ வேணா வேற இடத்துல வேணா ட்ரை பண்ணு. ஐயோ, நான் யார் கூடயும் நடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. கிருஷ்ணா எங்க? பிஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன். நான் கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். நீங்க கொஞ்சம் கால் பண்ணி பாருங்களேன். இல்லை, நான் கால் பண்ணதுக்கு அவனே பார்த்துட்டு மீட்டிங்கில் இருக்கேன், நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். கிருஷ்ணா தானே? ஆமா. ஸ்பீக்கர்ல போடுங்க. மச்சான், அவ கால் பண்ணிட்டே இருக்கடா. நான் இப்போ ஊர்ல இல்ல, வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். இல்ல இல்ல, ஒரு மாசம் ஆகும் சொல்லிடுறேன். கிருஷ்ணா, நான் அஞ்சலி பேசுறேன். எத்தனை நாள் கழிச்சு நான் வரணும்? அஞ்சலி, இப்போ என்னால மீட் பண்ண முடியாது. எப்போ வேணா பார்க்கலாம்னா நான் எத்தனை வருஷம் வேணா வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன். ஆனா பார்க்கவே முடியாதுன்னா என்னால ஒரு நிமிஷம் கூட உங்களை பார்க்காம இருக்க முடியாது. ப்ளீஸ் கிருஷ்ணா, புரிஞ்சுக்கோ. ஹலோ, என் பேர் அஞ்சலி. கிருஷ்ணான்னு ஒருத்தரை லவ் பண்ணேன். அவரும் என்ன லவ் பண்ணாரன்னு நம்பினேன். ஆனா இல்ல. அஞ்சலி, நான் வேணும்னு பண்ணல. அதான் பார்த்தேனே நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சத. ஃபினான்ஷியர் படம் பண்ண லேட் ஆகும்னு சொன்னாரு. ஏதோ டென்ஷன்ல இருந்துட்டேன், அதான். ஓ, அப்போ நீ படம் பண்றதால தான் உன்னை லவ் பண்றேன்னு நினைச்சியா? ஏய் சிச்சி, எதுக்கு இப்ப தப்பா பேசுற? உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன் அவாய்ட் பண்ற? அட்லீஸ்ட் என்ன காரணம் அதை சொல்லலாம்ல. நம்ம படம் பண்ண சேர்ந்தோம், இப்போ இல்ல. நீ வேற எங்கேயாவது போய் ட்ரை பண்ண. நான் பண்ற முதலும் கடைசி படம் இதுதான். நீங்க வேற எதையும் மறைக்கிறீங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ற அளவுக்கு நம்ம ஒன்னும் ரிலேஷன்ஷிப்ல இல்ல. கிருஷ்ணா, நீ எது சொன்னாலும் நான் மாத்திக்கிறேன். ஆனா வேணான்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். இதோ பாரு, நான் உன்னை லவ் பண்றேன்னு என்னைக்காவது சொன்னேனா? நீ ஏன் உன்னை நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பா? ஒருவேளை நான் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தனால நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன். என்னையும் அசிங்கப்படுத்தி உன்னையும் அசிங்கப்படுத்திக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்ப. இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத. தேங்க்ஸ் கிருஷ்ணா. கொஞ்சம் பாடுறா. இது வரைக்கும் நான் வாழ்ந்த சந்தோஷமான நாட்கள் உன் கூட வாழ்ந்த அந்த 56 நாட்கள் தான். அது போதும். எல்லாரும் சாவறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஆனா நான் சாவறதுக்கு என்ன ரீசன்னே தெரியல. யார் வேணா என்ன வெறுத்திருக்கலாம், ஆனா நீ என்ன வெறுத்திருக்க கூடாது கிருஷ்ணா.